ஒரு கிழவனும் அவனுடைய பேரனும் பாடிக்கொள்கிற மாதிரி, அவர்கள் இருவரும் பேசிக்கொள்கிற மாதிரி ஒரு பாடல், சங்க பாடல் வரும். அந்த பாடலில் இந்த மாமழை 3 நாள் பெய்து கொண்டே இருக்கும். அடாத மழை, அது விடாது பெய்து கொண்டே இருக்கும் 3 நாள். 3 நாட்களும் வெளியே வராமல் குடும்பத்துக்குள்ளே முடங்கி கிடக்கிறார்கள். முடங்கி கிடத்த பிறகு நாம் இப்போது இருப்பது இரவிலா பகலிலா? சந்தேகம் வந்து உள்ளது. நம்ம இரவில் இருக்கிறோமா பகல் இருக்கிறோமா? 3 நாள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. அவ்வளவு மழை பெய்து கொண்டே இருக்கிறது. வெள்ளப்பெருக்கு எங்கும் நேரவில்லை. அதான் ரொம்ப முக்கியம். பிறகு சிறுவன் கேட்கிறான், ஐயா இது என்ன, இரவா பகலா? நான் எப்போது தூங்க வேண்டும், எப்போது விழிக்க வேண்டும்? பெரியவர் சொல்கிறார், மெல்ல இந்த கதவை நீக்கி நம் வாசல் முற்றத்தில் இருக்கிற பீர்க்கங்குடி பூத்திருக்கிறதா என்று பாருங்கிறார் ஒரு கிழவர். அந்த பேரன் மெல்ல எழுந்து வந்து தன்னுடைய கதவை அப்படி நீக்கி பார்க்கிறான். பீர்க்கங்குடியில் மஞ்சள் நிறத்தின் பூக்கள் பூத்திருக்கிறது. தன்னுடைய ஐயா கிட்டே சொல்லுகிறான், ஐயா வாசலில் பீர்க்கம்பூ பூத்திருக்கிறது என சொன்னபோது கிழவன் சொல்வான், இது மாலை 5 மணி இருக்கும். ஒரு இயற்கையோடு அவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான், சூழலோடு எப்படி வாழ்ந்திருக்கிறான் என்பதை ஒரு பூவையே கடிகாரமாக்கி காலத்தை தீர்மானித்தவர்கள் நம் மூதாதையர்கள். எனக்கு முன்னால் ஒரு கடிகாரம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. என்னுடைய செல்போனிலும் என்னால் நேரம் பார்க்க முடியும். ஒவ்வொருவர் கையிலும் கடிகாரங்கள் இருக்கிறது. ஆனால் செல்போனில் ஓடுகிற நேரமும் எனக்கு முன்னால் இருக்கிற கடிகாரத்தில் ஓடுகிற நேரமும் உங்கள் கையில் கட்டப்பட்டிருக்கிற வாட்சியில் ஓடுகிற நேரமும் சரியான நேரம் அல்ல, அனைத்தும் பிழையான நேரம். மயில்சாமி அண்ணாதுரை வந்து உங்களுக்கு இதை விளக்கமாகவே சொல்வார். ஏன் இப்படி ஒரு பிழையான நேரம் ஓடுகிறது? ஒரு பூவை பார்த்து காலத்தையும் நேரத்தையும் சொன்ன ஒரு குடியில் கையில் கட்டி இருக்கிற வாட்சியெல்லாம் பிழைதானா? அதுவும் ஆனந்த அம்பானி என்று ஒருவர் இருப்பார். அவர் அம்பானியின் மகன் தான். ஆனந்த அம்பானி கையிலே கட்டி இருக்கிற கடிகாரத்தினுடைய மதிப்பு 301 கோடி ரூபாய். நபர்களை மயக்கம் போட்டு விட வேண்டாம். ஒரு கடிகாரத்துக்கு கூட 301 கோடி ரூபாய் செலவு செய்து உட்கருவிகளை எல்லாம் வைரங்களில் பொருத்தி ஒரு பெரும் கடிகாரத்தை கட்டுகிற வாய்ப்பு ஆனந்துக்கு வாய்த்திருக்கிறது. ஆனால் ஆனந்த கையில் ஓடுகிற கடிகாரமும் பிழையான நேரம் காட்டுகிறது. காரணம், இந்த காலநிலை மாற்றத்தின் பூமியின் சுழற்சியில் மாறுபட்டு இப்போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்லை.